இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆலை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் 2.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அரிசி அளந்த கப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸை அட்லீஸ்ட் 3 டைம்ஸ் ஆவது நல்லா வாஷ் பண்ணுங்க. த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணதும் இதை நம்ம இப்போ ஊற வச்சிடலாம். ஒரு 13 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். குக்கர் ஹீட் ஆனது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுங்க. ஆயில் ஹீட் ஆனது கிராம்பு, பட்டை, லவங்கம், நட்சத்திர சோம்பு, கசகசா, பே லீஃப் இது எல்லாத்தையுமே அந்த ஆயிலில் ஆட் பண்ணிடலாம். இது ஆயிலில் ஃப்ரை ஆகும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நீளமா கட் பண்ண ஒரு 2 ஆனியனை இப்போ ஆட் பண்ணுங்க. நான் 2 பச்சை மிளகா ஆட் பண்றேன். நீங்க அதிகமா காரம் சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர். இதுதான் நம்ம பிரியாணிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. என்ன பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இதுல ஆச்சி பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மசாலா எல்லாமே ஆயில நல்லா ஃப்ரை ஆகணும். மசாலாவோட ரா ஸ்மெல் போனதும் 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ கொஞ்சம் ஸ்மாஷ் ஆனதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுங்க. ஒரு கையளவு மல்லி புதினா ஆட் பண்ணுங்க. கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுங்க. நான் 1 கப் தயிர் ஆட் பண்றேன். உங்க வீட்ல தயிர் இல்லைன்னா எலுமிச்சை பழம் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். பிரியாணிக்கு எப்பவுமே போனுள்ள சிக்கனாவே எடுங்க, அதுதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் இப்போ 1/2 கிலோ சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் இந்த மசாலால நல்லா குக் ஆகணும். அப்பதான் சிக்கன்ல இந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். நம்ம அரிசி அளந்தோம்ல அந்த கப்ல இப்போ 1 கப் தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி கொதிச்சதும் குக்கரை மூடிடலாம். ஒரு 2 விசில் வரது வரைக்கும் வேக வைக்கலாம். இந்த மாதிரி பண்றதுனால சிக்கன்ல மசாலா நல்லா இறங்கும், சிக்கனும் சீக்கிரமா குக் ஆகும். 2 விசில் வந்துட்டு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சிக்கன் இப்போ ஒரு 70% குக் ஆகிட்டு 1 கப் ரைஸ்க்கு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணணும். வாட்டருக்கு பதிலாக கோகனட் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கோகனட் மில்க் தான் ஆட் பண்றேன். ஆல்ரெடி சிக்கன் வேக வைக்கிறதுக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணதுனால இப்போ 4 கப் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு தண்ணியோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால அதை பார்த்து கரெக்டா ஆட் பண்ணுங்க. தண்ணி கொதிச்சதும் ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிருங்க. அரிசி போட்டதுக்கு அப்புறமா தண்ணி கொதிக்கும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு கரெக்டா இருக்குதான்னு பாத்துக்கோங்க. அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். அப்பதான் பிரியாணி குக் ஆகி வரும்போது கரெக்டா இருக்கும். எனக்கு கொஞ்சம் சால்ட் கம்மியா இருந்ததுனால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றேன். குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி மேல கொஞ்சமா மல்லி இலை தூவிக்கோங்க. இனி குக்கரை மூடிடலாம். ஒரு 3 விசில் வரது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 3 விசில் வந்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
குக்கரை உடனே ஓபன் பண்ணாதுங்க. ஒரு 10 மினிட்ஸ் அந்த ஹீட்ல அப்படியே குக் ஆகட்டும். நான் ஒரு 15 மினிட்ஸ் அப்புறம் ஓபன் பண்ணியிருக்கேன். பாருங்க, பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்குல்ல. கொஞ்சம் கூட ஒட்டாது, ரொம்ப உதிரி உதிரியா இருக்கும். செஞ்சு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு அரை மணிக்கூர்லயே இதை பண்ணிடலாம். ஹோட்டல்ல பண்ண பிரியாணில எல்லாம் நிறைய ஆயில், நிறைய ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி பண்ணுவாங்க. அது நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்லை. இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே ஈஸியாக பண்ணிக்கலாம். நார்மலாக பண்ணுற பிரியாணியை விட குக்கரில் பண்ணுற பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.